அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இனிய இயேசுவின் மகிமையான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலும் தேவனோடு சஞ்சரிப்போம் என்கிற இந்த நிகழ்ச்சியில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை தியானிப்போம். ரோமர் 12:19 விதமாக சொல்லுகிறது, பழிவாங்குதல் எனக்குரியது. பழி வாங்குகிற வேலை அது என்னுடையது, நானே பதில் செய்வேன். அநேக நேரங்கள்ல ஒருவர் ஏதோ ஒரு நாளில ஒரு காரியத்தை நமக்கு விரோதமாய் செய்திருந்தால் நாம் அவர்களை பழி வாங்குவதற்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வருமா என்று சொல்லி காத்திருப்பது இது மனிதனுடைய பழக்கம். அதற்கு ஒரு பழமொழியும் சொல்லுவார்கள், யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வராமலா போகும் என்று சொல்லி. அப்படியானால் பழி வாங்குகிறதற்குரிய வாய்ப்பை காத்திருக்கிற, இல்லாவிட்டால் அதை எதிர்பார்த்திருக்கிற ஒரு சூழ்நிலை. வேதத்துல ஏசா யாக்கோபு தன்னை பல விதத்திலே தன்னை ஏமாற்றின போது, தன்னை ஏமாற்றின வேளையில அவன் தன் மனதுக்குள்ளே வைத்திருந்த ஒரு எண்ணம், சீக்கிரமா அப்பா மரித்து விடுவார், அந்த காரியத்துக்கு யாக்கோபு வராமலா போயிடுவான், அந்த நேரம் அவனை நான் எந்த விதத்துல கவனிக்கணுமோ அந்த விதத்திலே கவனிப்பேன் என்று சொல்லி பழி வாங்குகிறதற்காக ஒரு நாளில் அவன் காத்திருந்தான். இது மனிதனுடைய குணம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை, பழி வாங்குதல் எனக்கு உரியது. இது பவுலுக்குரியதல்ல, கர்த்தருக்குரியது. நானே பதில் செய்வேன். ஆகையினால பழி வாங்குகிற அந்த வேலையை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் செய்வதற்கு முனையக்கூடாது, துணியக்கூடாது. வேதத்துல அதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தபோது ஆண்டவர் அவர்களுக்கு அவர்களுடைய கூக்குரலை கேட்டு பெருமூச்சை கண்டு அவர்களுக்கு எகிப்திலிருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார். அவர்கள் இதுவரைக்கும் பட்ட பாடுகளின் நிமித்தம் வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ள போனா போதும் என்கிற எண்ணத்தோடு வலது பக்கம் இடது பக்கம் எல்லாம் அவர்களுக்கு தரிசனமே கிடையாது. கானான் ஒன்று மட்டுமே தரிசனம் என்று அவர்கள் கடந்து போய்கொண்டிருக்கும் போது வேதத்திலே வாசிக்கிறோம். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 8வது வசனத்துல அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த காரியத்தை, அவன் வழியே வந்து கானான் தரிசனத்தோடு ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் தங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இஸ்ரேல் ஜனங்கள் போறாங்க. ஆனால் அமலேக்கியர் வழியே வந்து வழி மறைத்து அவர்களோடு கூட யுத்தம் பண்ணினதை ஆண்டவர் மனதிலே வைத்திருந்தார். சவுலிடத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், அமலேக்கியரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ அழித்து போடணும் என்று ஆண்டவர் சொன்னார். அதற்கு அவர் காரணம் என்ன தெரியுமா சொல்றாரு? எகிப்திலிருந்து என் ஜனங்கள் வரும்போது அவர்கள் விடாய்த்து போய் களைத்து போய் பிரயாணிக்கிற அந்த சூழ்நிலையில என் ஜனத்தை வழிமறுத்து அவர்களோடு கூட யுத்தம் பண்ணினானே, அதை நான் மனதிலே வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார்.
1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல நாம் இதை வாசிக்கிறோம். நான் இதை மனசுல வச்சிருக்கிறேங்கிறாரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மனதிலே வைத்து நேரம் வரும்போது தன்னுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் தொட்டவர்களை அவர் மனதிலே வைத்து பார்த்து கொள்வார். நாம் பழி வாங்குவதற்குரிய சூழ்நிலைய நம்ம தேடிக்கொண்டு இருக்கும் போது தேடிக்கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி நாம் தேடிக்கொண்டு இருப்போமே ஆனால் கர்த்தர் நமக்காக எதையும் செய்ய மாட்டாரு. ஆகையினால் தேவ பிள்ளைகளாகிய நாம் பழி வாங்குகிற வேலையை நாம் செய்யாதபடிக்கு, அதற்குரிய நாளை காத்திராதபடிக்கு, கர்த்தர் உங்களுக்கு எனக்கு விரோதமா யாராவது செய்தால் பார்த்திருக்கிறாரு, மனதிலே வைத்திருக்கிறார். ஏற்ற நேரம் வரும்போது அவர் என்ன செய்வாரோ அவர் செய்யட்டும். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பழி வாங்குகிற வேலை அது உம்முடையது. ஆண்டவரே, இதை பவுலடியார் மூலமாக நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். அநேக நேரங்களில எங்க மனதில இந்த பழி வாங்குகிற குணத்தை நாங்கள் வைத்துக்கொண்டே இருந்து எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை நாங்கள் கரைப்படுத்துகிறோம். பழி வாங்குதல் எங்களுக்கு உரியது அல்ல, அது கர்த்தருக்கு உரியது என்பதை நாங்கள் உணர்ந்து, கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும், கர்த்தரே அவர் அதை கண்ணோக்கி கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் உணர்ந்து பழி வாங்குகிற வேலையை நாங்கள் செய்யாதபடிக்கு கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர், நீங்களே எல்லாவற்றையும் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.